இந்த இடத்துல பகவத்பாதாள் எடுக்கிறார் பశ్చాத் ஜீவதி, the man or the woman, அது ஆணோ பெண்ணோ, when we start aging we should gracefully accept it. அது நம்ம இந்த வெஸ்ட் பார்த்துட்டு இப்ப கத்துட்டோம். Don't ask the woman any her age. அதெல்லாம் வெஸ்டர்னோட அடேஜ். அதெல்லாம் ஒரு பொம்மநாட்டி வயசை கேட்கப்படாது, ஆண்களை சம்பாத்தியம் கேட்கப்படாது. இப்போ பொண்ணும் சம்பாதிக்கிறா, அவளை கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு எனக்கு என்னன்னு புரியல. ஏது சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா நமக்கு என்னைக்குமே மார்க்கண்டேயாளா இருக்கணும்னு ஒரு அபிருச்சி. As you age you will also face some insults from your family. அது தெரிஞ்சுக்கலேன்னா நீ இன்னும் துக்கத்திலேயே உழுந்துட்டு இருப்பேன்னு பகவத்பாதாள் பశ్చాத் ஜீவதி இந்த இடத்துல எடுக்கிறார் பாருங்க. பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே. இதே இவர் ஜெனரல் மேனேஜரா 40-50 இருக்கும்போது அந்த குடும்பமே கொண்டாடி இருக்கும். சுவாமி ரிட்டையர் ஆகி ஆத்துக்கு வந்திருக்கார். ஆத்துல ஏதோ 2 பேர் பேசிட்டு இருக்கா. அவர் நடுவில் கேட்கிறார், என்ன பேசின்னு இருக்கேள்னு. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் நீங்க கேட்காதீங்கோ. பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே. நீங்க நியூஸ் என்ன, வார்த்தானா நியூஸ், நியூஸ் என்னன்னு கேட்டாலும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த பக்கமா போங்கன்னு சொல்வாளாம். இப்ப யோசிச்சு பாருங்க, இதை சொன்னவர் 80 வயசு சுவாமி இல்ல, 30 வயசுல பகவத்பாதாள் கல்யாணமே ஆகாத ஒரு சன்னியாசி இதை சொல்லியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு லோகானுபவம் இருந்திருக்கு. அதனால இந்த இடத்துல யாவத் வித்தோ பார்ஜன சக்தஹா, the society will respect you only till you are useful to them. யாவத் வித்தோ பார்ஜன சக்தஹா. அம்மா தான் இருந்த வரைக்கும் தளிக பண்ணி போட்டு இருக்கா. அவளுக்கே முடியாம போன உடனே அவ போட்டது ஞாபகம் வராம இப்ப பண்ணாதது தான் ஞாபகம் வரும். யாவத்வித்தோபார்ஜன என்ன, அதாவது ஒரு டிஸ்டில்டு நாலேஜ் பகவத்பாதாள் கொடுக்கிறாருன்னா அவருக்கு எப்பேற்பட்ட லௌகீக ஞானம் இருந்திருக்கும். யாவத்வித்தோபார்ஜன சக்தஹ தாவல் நிஜ பரிவாரோரக்தஹ பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே. எந்த தசரதன் ஒரு காலகட்டத்தில் வைஜயந்தம்ங்கிற ஊர்ல போய் சம்பராசூரனோட யுத்தம் பண்ணானோ, அதே தசரதன் தன்னுடைய வீரிய சௌரிய பராக்கிரமங்களை காண்பித்து உலகோர்களை தான் பெரிய க்ஷத்ரியன், புரஞ்சய வம்சத்தில் வந்தவன், சசாதனுடைய வம்சத்தில் வந்தவன், விகுக்ஷியினுடைய வம்சத்தில் வந்தவன், அஜனுடைய பிள்ளை ரகுவம்சத்துல வந்தவன் நிரூபணம் பண்ண தசரதன் அன்னைக்கு ராத்திரி கைகேயி கால்ல விழுந்து கேட்கிறான், என் குழந்தைய காட்டுக்கு அம்சுடாதே. Even the strongest will appear weak when the energy goes away. ஐயோ என்னால முடிய, சண்டை போட்டவர் நீ காலில் விழுந்துட்டு இருக்காருன்னா பகவத்பாதாள் அந்த சம்பவத்தை நினைச்சுதான் இந்த ஸ்லோகம் பாடி இருக்கணும்னு அடியேனுடைய தீர்மானம். ஏன்னா பகவத்பாதாளுடைய தனியன் என்ன, ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம், புராணத்தை மனசுல வச்சுதான் ஸ்லோகம் பாடி இருக்கணும்.